ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் 3 வெங்காயம், அதில் வந்து 3 வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18 பல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேவையான மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு சீரகம், கடுகு கொஞ்சம் அண்ட் ஒரு 5லேருந்து ஒரு 6 பல்லு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கலாம். ஸோ ஒரு 1 1/2 வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கதை நான் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து போட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். பிகாஸ் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு போட்டு இது வதங்கினா மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அகைன் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு கொஞ்சோண்டு இதை பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மீதி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்த அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுத்துக்கலாம். ஆக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு கடாயில் இருக்கிறத கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.